நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் வேகன்சிகள் அறிவிச்சிருக்காங்க. அந்த வேகன்சி அறிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்கான விண்ணப்பத்தை எப்படி விண்ணப்பிக்கணும் மற்றும் எங்கே அனுப்பணும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாவட்டத்தோட விண்ணப்ப படிவத்தை வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை விண்ணப்பத்தை வச்சு நான் சொல்லித்தரேன். விண்ணப்பங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் டேட், அதாவது விண்ணப்பிக்க வேண்டிய ஆரம்ப நாளும் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாளும் மட்டும்தான் மாறுபடும். சரி நண்பர்களே, நம்ம இப்போ விண்ணப்ப படிவத்தை பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். சரி நண்பர்களே, இப்போ நம்ம விண்ணப்ப படிவத்தை பார்க்கலாம். விண்ணப்ப படிவம் சொல்லி போட்டிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு பணி பார்வையாளர் அல்லது இளநிலை வரை தொழில் அலுவலர் பணிக்கான விண்ணப்பம். விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 5/12/2020 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் ஸ்டார் கொடுத்து பொருத்தமான இடத்தில் டிக் செய்யும். அதாவது ஸ்டார் கொடுத்துருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விண்ணப்பதாரரின் பெயர் நீங்கள் உங்களுடைய சான்றிதழ், அதாவது கல்வி சான்றிதழ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் கொடுங்க. அதுதான் மிகவும் நன்று. அதுக்கப்புறம் பாலினம் ஸ்டார் வச்சுருக்காங்க, அதனால் நம்ம இதில் டிக் பண்ணணும். ஆனா பெண்ணா திருநங்கையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தந்தை கணவனார் பெயர் அல்லது கணவனார் பெயர் ரெண்டில் ஒன்று. திருமணம் ஆகினவர் அவங்களுடைய பெண்கள் அவங்களோட கணவர் பெயரையும், மற்ற ஆண்கள் எல்லாருமே அவங்களோட தந்தை பெயரும் நம்ம குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி நாள், மாதம், வருடம். அதாவது நாள், எக்ஸாம்பிளுக்கு 13வது நாள், மாதம் அக்டோபர், வருடம் 1996. இப்படி தான் நம்ம நாள், மாதம், வருடம் அப்படி தான் நம்ம அதில் அந்த காலத்தில் ஃபில் பண்ணணும். அதாவது வயது பார்த்திங்கன்னா 1/7/2020 தேதி அன்று 35 வயதிற்கு மிகாமல், 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த தேதியில் 1/7/2020 குறிப்பிட்டிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட தேதிக்கு அந்த ஒரு வயதுக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான வயதை நீங்கள் தோராயமாக போடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 96 24 வயது வரும். அதை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் புகைப்படம் கையொப்பத்துடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகைப்படம் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எடுத்த புகைப்படத்தை வைங்க. ஏற்கனவே ரொம்ப பழைய புகைப்படத்தை நீங்கள் வைக்காதீங்க. அந்த புகைப்படத்தில் கையொப்பம் விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புகைப்படத்தின் கீழே கையொப்பம் விட்டு நீங்கள் ஒட்டுங்க. நல்லா க்ளீனாக பசையை பயன்படுத்தி ஒட்டி இடுங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதியும் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், முழு நேரம் அல்லது பகுதி நேரம், ரெகுலர் ஆர் பார்ட் டைம். டிஸ்டன்ஸ் மோடு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க. நீங்கள் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரில் என்ன முழு நேரமா அல்ல பகுதி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் குறிப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிலையான முகவரி பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அது பர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் தொலைபேசி எண், கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி இது கரெக்டாக கொடுங்க. தொலைபேசி எண் கரெக்டாக ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மதம், எந்த மதத்தை, இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவரா, பிற மதத்தினரா அப்படின்ட்டு நீங்கள் டிக் பண்ணுங்கள். இது அண்டர்லைன்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டார் வச்சுருக்காங்க, மேலேயே குறிப்பிட்டாங்க. ஸ்டார் வச்சுருந்தா அதை டிக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர், இந்துவாக இருந்தால் இந்து, முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம், கிறிஸ்தவராக இருந்தால் கிறிஸ்தவர், இதர மதத்தை இருந்தால் இதர மதம் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இனம் எடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இனம், அதாவது நீங்கள் பொது பிரிவினர்னால் பொது பிரிவினரை டிக் பண்ணிக்கோங்க. P1 அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்புங்கிறது தான் P1 குறிப்பிட்டிருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு P1ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீமாக இருந்தால் P அடைப்புக்குள்ள 3 கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படி இருந்ததுன்னா P அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஆதி திராவிடராக இருந்தீங்கன்னா தி அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் ஆதி திராவிடர்லேயே அருந்ததியராக இருந்தீங்கன்னா ஆதி
ப்ராக்டிக்கலாக ஏன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. பழங்குடியினர் இருந்தால் பழங்குடியினரை டிக் பண்ணிக்கோங்க. அதாவது அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரா, அப்படி இருந்தால் ஆம்ங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. கரெக்டாக எல்லா தகவலுமே கொடுங்க. எதுவும் தவறான நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போனாலும் அது பயன் இல்லை, உங்களோட ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா எந்த ஒரு வகையில் நீங்கள் ஒரு முன்னுரிமை கோருங்க அதை வந்து ஆதாரமாக சான்று கொடுக்கணும். அதாவது அதோட நகல் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னா அதில் டிக் பண்ணிக்கோங்க. கலப்பு திருமணம் செய்தவராக இருந்தால் அதில் டிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளியுடைய சதவீதம் மற்றும் அடையாள அட்டையோட நகல் கண்டிப்பாக இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் டிக் பண்ணிக்கோங்க. அந்த அடையாள அட்டையத்தை இணைச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளியோட சதவீதத்தையும் நீங்கள் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவையா அல்லது விதவையா அந்த உரிமை கோர்றதா இருந்தால் உரிய அலுவலரின் சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஆதரவற்ற விதைக்கான சான்றிதழ் வச்சுருக்கணும், விதவைக்கான சான்றிதழ் வச்சுருக்கணும். அதனுடைய நகல் கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இதில் டிக் பண்ணிக்கோங்க. இதர முன்னுரிமைகள் ஒன்றுனா எதுவும் இதர முன்னுரிமைகள் எதுவும் இருந்துச்சா இதில் தவறாமல் குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறீங்க விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு. அதாவது மொத்தமாக வேகன்சி சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 இடம் இருக்குன்னா 10 இடத்த ஒரே மாதிரி தேர்ந்தெடுக்க இன சுழற்சி முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. பிசிக்கு எத்தனை, எஸ்சிக்கு எத்தனை, எஸ்டிக்கு எத்தனை, பிசி முஸ்லீமுக்கு எத்தனை அப்படிங்கிறது தான் நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை பார்த்து நீங்கள் இது பண்ண. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எஸ்சி அருந்ததியர் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். அதே இது நான் பிசி முஸ்லீமாக இருந்தால் பிசி முஸ்லீம் அப்படிங்கிறதையும், பிசி வெறும் பிசி அதாவது வெறும் பிசியாக இருந்தால் பிசிங்கிறதையும், ஜென்ரல் அதாவது பொது பிரிவு அப்படின்னா பொது பிரிவு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புகள் பதிவு, அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிஞ்சு உங்களுக்கு அந்த பதிவு நாள் புதுப்பிக்க வேண்டிய நாள், அதாவது பதிஞ்சுன்னா ஒரு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணி எல்லாமே பதிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு செய்ததுக்கான விண்ணப்பம் ஒரு ரிசிப்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்க வேண்டிய நாள் எல்லாமே இருக்கும். இருந்துச்சுன்னா இது வந்து முக்கியம் இல்லை, இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதாவது கீழ்கண்ட சான்று நகலினை இணைத்துள்ளேன், பொருத்தமாக வச்சு டிக் செய்க அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் அப்படின்னா அதுக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. கல்வி சான்றிதழ்னா தகுதி சான்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவோடது கல்வி சான்றிதழ் கண்டிப்பாக இணைச்சிருப்பீங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. பள்ளி மாற்று சான்றிதழ்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாட்சி சான்றிதழ் டிக் பண்ணிக்கோங்க. சாட்சி சான்றிதழை டிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சாட்சி சான்றிதழ் இணைச்சிருப்பீங்க. முன்னுரிமை சான்று, அதாவது முன்னுரிமை சான்று எதுக்கு கோருறீங்களோ அது பொருந்தும் நெறிவெளி, அதாவது என்னென்னா எந்த இது கரெக்டானதை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா இதுவுமே ஃபில் பண்ணிவிட்டு மேற்கண்ட விவரங்கள் யாவும் சரியானதுவே என உறுதியளிக்கின்றேன். இதில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் தேர்வுக்குள்ளே எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கையும் நான் கட்டுப்பட்டுக்கிறேன் என்று சொல்லி உங்களோட எப்போவுமே நீங்கள் விண்ணப்பதாரர்கள் உங்களோட கையெழுத்தை அதில் போட்டு அதில் 4 சப்மிட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு டைமுக்கு 2 டைமும் நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வர செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக தான் எல்லாம் இது பண்ணியிருக்கீங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அழகாக ஃபோல்ட் பண்ணி நல்லா ஃபார்மை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்ல பெரிய அளவான கவர் வாங்கி அந்த கவருக்குள்ளே இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நகல்கள் எல்லாமே இணைச்சிருக்கீங்களா, ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிங்களா, சைன் போட்டுருக்கீங்களா, நாள் எல்லாமே பண்ணிங்களா, ஒரு டைமுக்கு 3 டைமு 4 டைம் செக் பண்ணிவிட்டு அதை அழகாக ஒரு மடிப்பு மடித்து நல்ல பெரிய சைஸ் கவருக்குள்ளே வச்சு கம் போட்டு ஒட்டிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 2 முறையில் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று பதிவு அஞ்சல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரகத்தில் வந்து வளர்ச்சி பிரிவு, அதாவது மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவில் போய் எந்தெந்த மாவட்டமோ அறிவிச்சிருக்காங்களோ அந்த மாவட்ட ஆட்சியரோட வளர்ச்சி பிரிவில் போய் நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னா எப்போ போய் கொடுக்கணும், நேரில் பண்ணால் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
முன்னுக்கூட்டியே கொடுக்க பாருங்கள். ஏன்னா கடைசி நேரத்தில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கலாம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கடினமாக இருக்கும். எனவே முன்னுக்கூட்டியே கொடுக்க பாருங்கள், நேரில் பேசி கொடுக்குறதா இருந்தால். அதே மாதிரி பதிவஞ்சலில் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அழகாக நல்லா மடித்து ஃபோல்ட் பண்ணி நல்லா ஒட்டி வச்சுருப்பீங்க. அது வந்து தபால் ஆஃபீஸில் போய், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போய் பதிவஞ்சல், அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்டும்பாங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பும் பொழுது மிகவும் முக்கியமானது அக்னாலஜ்மெண்ட், அதாவது பதிவு அஞ்சலினுடைய ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்புகை சீட்டு வச்சிங்கன்னா நீங்கள் அனுப்புன தபால் வந்து அவங்கள்ட்ட செஞ்சடைந்த பிறகு அந்த ஒப்புகை சீட்டு மறுபடியும் நம்மளுடைய அட்ரஸுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் கண்டிப்பாக ஒரு ஒப்புகை சீட்டு வச்சுருங்க. ஒப்புகை சீட்டோட விலை ரூ. 3 அல்லது ரூ. 5 தான் இருக்கும். பதிவஞ்சல் அனுப்புவதற்கு அதன் எடையை பொறுத்து ரூ. 30 முதல் ரூ. 35 அல்லது ரூ. 25 வரும். அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்கும். அந்த அட்ரஸை வந்து கிளியராக அழகாக தெளிவாக எழுதி நீங்கள் அனுப்புங்க. பதிவஞ்சல் அனுப்புறது வந்து கடைசி தேதிக்கு ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடியே போய் சேர்கிற மாதிரி அனுப்புங்க. கடைசி நேரத்தில் அனுப்புனா தபால்கள் சில டைம்கள் சூழ்நிலை காரணமாக லீவுகள், விடுமுறைகள் எல்லாம் வரலாம். அப்போ வந்து தாமதமாக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆயிரும். அந்த ரீச் ஆன அந்த ஒப்புகை சீட்டு மறுபடியும் நம்மளுடைய இல்லத்துக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் தகவல் வந்தால் வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்லதோ ஒரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.